ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفسه. قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج. وقال أيضا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم زدنا علما. புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கு உரித்தானது. சாந்தியும் சமாதானம் சர்வாத்தம் ரஹ்மத்தும் எம்பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியாளர்களே, நாம் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதம் முஹர்ரமுடைய மாதம். முஹர்ரமுடைய மாதம் நம்மெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அதாவது இஸ்லாமிய கேலண்டர் ஹிஜ்ரி கேலண்டர் அடிப்படையில் முதலாவது மாதமாக முஹர்ரமுடைய மாதம் அமைந்து கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அல்லாஹ் சூரா தௌபாவில் சொல்லி காண்பிக்கிறான், இன்ன இத்தத்த ஷுஹூர இந்தல்லாஹ் இஸ்னா அஷர ஷஹரா. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் சூரா தௌபாவில், நிச்சயமாக வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து மாதத்துடைய எண்ணிக்கை என்பது, மாதத்துடைய இந்த கணக்கு என்பது 12 இருக்கிறது. எப்பொழுது யௌம ஹலக ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமி அல்லாஹ் எப்பொழுது படைத்தானோ, இந்த பூமியை எப்பொழுது அல்லாஹ் படைத்தானோ அப்பொழுது மாதத்துடைய கணக்கையும் அல்லாஹ் சேர்த்து படைத்து விட்டான். அது என்ன கணக்கு? 12 மாதங்கள் இருக்க வேண்டும். இந்த 12 மாதங்கள் இது எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தமான மாதங்கள். அதில் இறைவன் குறிப்பிட்டு சொல்கிறான், மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். இந்த 12 மாதங்களில் 4 மாதம் எப்படி இருக்கிறது? அது மகிமையான கண்ணியமிக்க மரியாதை செலுத்தப்படக்கூடிய 4 மாதங்கள் இதில் இருக்கிறது என்று சொல்லி இறைவன் சொல்லி காண்பிக்கிறான். இந்த 4 மாதங்கள் பற்றி இறைவன் சொல்லும் பொழுது அது கண்ணியமிக்க மாதங்கள். அந்த மாதத்தில் நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஃபலா தத்லிமு ஃபீஹின் அன்ஃபுசிக்கும். அந்த மாதத்தில் நீங்கள் உங்களை அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள். அப்படி என்றால் அந்த மாதத்தில் நீங்கள் பாவத்தில் ஈடுபடாதீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்படின்னா பிற மாதத்தில் பாவம் செய்யலாமா? அப்படி கிடையாது. எல்லா மாதத்திலும் எல்லா நாட்களிலும் எல்லா மணி நேரமும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதிலிருந்து தப்பித்திருக்க வேண்டும். இது ஒரு கடமை. ஆனால் 4 மாதத்தில் குறிப்பிட்டு நீங்கள் பாவம் செய்யாதீர்கள் என்று இறைவன் தனியாக பேசுகிறான் என்று சொன்னால், இந்த 4 மாதத்தில் என்று சொல்லக்கூடிய தனிப்பட்ட ஒரு சிறப்பு என்பது மார்க் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த 4 மாதங்களில் 3 மாதம் என்பது தொடர்ந்து வரும். ஜுல்காதா, ஜுல்ஹிஜ்ஜா கடந்து விட்டோம். அடுத்ததாக 3வதாக முஹர்ரமுடைய இந்த மாதம் என்பது அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த கண்ணியமிக்க மாதம். 4வதாக ரஜமுடைய மாதத்தை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஜாஹிலியா கால மக்கள் வரை இதற்கு முன்னால் பார்த்திருப்போம். ஜாஹிலியா கால மக்கள், எந்த மக்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நபி இந்த குர்ஆனில் போய் சொல்லுங்கள், இந்த மக்கள் மூட நம்பிக்கையில் இருக்கிறார்கள் என்று சொல்லி படிப்பறிவில்லாத ஜாஹிலியா மக்கள் என்று யாரை அழைக்கப்படுகிறதோ அந்த ஜாஹிலியா மக்கள் வரை இந்த 4 மாதங்களை அவர் பேணக்கூடிய நபர்களாக இருந்தார்கள். இந்த 4 மாதத்திலும் அவர்கள் அதிகமாக அந்த சிலைகளா இருக்கட்டும் அல்லது அல்லாஹ்வா இருக்கட்டும் எல்லா விஷயத்தும் அதிகமாக பயப்படக்கூடிய நபர்களாக இருந்தார்கள். முடிந்த அளவுக்கு பாவத்தின் தூரமாக இருக்கக்கூடிய நபராக ஜாஹிலியா நபர்கள் இருந்தார்கள். எனவே இஸ்லாம் வந்த பிறகு இஸ்லாம் கூடுதலாக சொல்லுகிறது, அவர்கள் ஜாஹிலியா மக்கள், அவரிடத்தில் இந்த சிந்தனை இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அல்லாஹ்வை ஒற்றைப்படையாக நம்புகிறீர்கள். எனவே இந்த அடிப்படையில் நீங்கள் இன்னும் இந்த 4 மாதத்தில் அல்லாஹ்வை அதிகமாக அஞ்ச வேண்டும், பாவத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லி மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது. கவனிக்கக்கூடிய விஷயம், அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியாளர்கள், அல்லாஹ் குர்ஆனில் சொல்வது ஃபலா தத்லிமு, நீங்கள் அநியாயம் செய்யாதீர்கள். அல்லாஹ் இப்படி சொல்லவில்லை. நிறைய நன்மையை செய்யுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லவில்லை.
அதாவது அல்லாஹ் பேசக்கூடியது பாவம் செய்யாதீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் பேசுகிறான். எப்படி பேசவில்லை அல்லாஹ்? நிறைய நன்மை கூடுதலாக செய்யுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லவில்லை. ஆனால் அப்படித்தானே பேசியிருக்க வேண்டும். அல்லாஹ் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் பாவத்திலிருந்து தப்பித்திருந்தால் போதும், அதுவே நன்மைதான். அதுவே என்னது? நன்மைதான். ஒரு மனிதன் நன்மை முன் வந்துதான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அடிப்படை கிடையாது. மாறாக பாவத்துடைய சூழ்நிலையிலிருந்து பாவத்தில் தப்பித்திருந்தால் போதும், பாவத்திலிருந்து தப்பிப்பதே ஒரு நன்மைதான் என்று சொல்லி மார்க்க நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. ஒரு மனிதர் அவனுடைய உள்ளத்தை பாவம் செய்யாமல் தடுத்து வைத்திருக்கிறான், கட்டுப்படுத்தான் என்று சொன்னால் இந்த கட்டுப்படுத்தலும் நன்மைதான் என்ற அடிப்படையில் அல்லாஹ் நன்மை நிறைய செய்யுங்கள் என்று சொல்லவில்லை, மாறாக பாவத்திலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். இந்த 4 மாதத்தில் மிக அதிகமாக பாவத்திலிருந்து விலகி இருக்கக்கூடிய நபர்களாக நாம் இருக்க வேண்டும். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லதாக நாம் பயணித்துக் கொண்டிருக்கூடிய இந்த முஹர்ரமுடைய மாதம் அது ஒரு இடத்தில் நிறைய சிறப்புகளை வைத்திருக்கிறது. அது ஒரு சிறப்பு தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஹர்ரமுடைய மாதம் சம்பந்தமான சிறப்புகளை பற்றி சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதமான முஹர்ரம் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். முன்னாடி பார்த்தோம் எல்லா மாதமும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. ஆனால் முஹர்ரமுடைய மாதத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியாக அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொல்கிறார்கள். இந்த அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொல்லி ரமதானும் குறிப்பிடப்படவில்லை. சிறப்பான ஜில்ஹிஜ்ஜா மாதம், எந்த மாதத்தில் ஹஜ் செய்யப்படுமோ அந்த ஹஜ்ஜுடைய மாதத்தும் ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லவில்லை. முஹர்ரமுடைய மாதத்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொல்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாதத்தில் செய்யப்படக்கூடிய அமல்களுக்கு தனிப்பட்ட ஒரு சிறப்பு, இந்த மாதத்தில் செய்யக்கூடிய தியாகங்களுக்கு தனிப்பட்ட ஒரு விளைவு என்பது நமக்கு மறுமையில் கிடைக்கும். எனவே இந்த மாதம் என்பது அல்லாஹ்விடத்தில் மிகவும் சிறந்த ஒரு மாதம், அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் அவர்கள் ஹதீஸில் சொல்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லதாகலும் இதை தாண்டி நாம் பார்க்கும் பொழுதும் வரலாறு ரீதியாகவும் பார்க்கிறோம். வரலாறு என்று சொன்னால் ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலத்திலும் பார்க்கிறோம். இந்த முஹர்ரம் என்ற இந்த மாதத்தில் தனிப்பட்ட நிறைய சிறப்புகள் இருக்கிறது. அதில் ஒரு சிறப்பை பற்றி நாம் பார்க்கிறோம். ஃபிரௌன் என்று சொல்லக்கூடிய மிக மோசமான ஒரு மன்னன், மிக மோசமான ஒரு கொடியன், அவன் கொல்லப்பட்ட அந்த நாள் என்பது இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் இருக்குது. முஹர்ரமுடைய அந்த 10வது பிறைதான் என்ன செய்தான்? ஃபிரௌன் என்பவன் அவன் கொல்லப்பட்டான் என்பதையும் நம் வரலாறு ரீதியாக பார்க்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலும் சொல்லி இருக்கிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஃபிரௌனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூழ்கடித்தான், ஃபிரௌனை கொலை செய்தான். அது இந்த முஹர்ரம் மாதத்தில் நடந்தது. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் கடந்து செல்வது போன்று மார்க்கம் இந்த ஃபிரௌனுடைய விஷயத்திலும் கடந்து செல்வது கிடையாது. மாறாக ஃபிரௌனுடைய விஷயத்தில் குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களை நமக்கு ஞாபகம் ஊட்டி இந்த நாட்களில் நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டும் என்று சொல்லி மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு செல்கிறார்கள். மதீனாவிற்கு சென்று பார்க்கும்பொழுது மதீனாவில் பெரும்பாலாக இருந்தவர்கள் யார்? யூதர்கள் முஹர்ரமுடைய 10வது பிறை நோன்பு வைக்கக்கூடிய நபர்களாக இருந்தார்கள். ஆஷுரா நோன்பு என்று சொல்லி விளங்கி வைத்திருக்கிறோம். இது அவர்கள் யூதர்கள் பல காலமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்த அந்த யூதர்களை பார்த்த பொழுது இந்த குறிப்பிட்ட நாளில் நீங்கள் நோன்பு வைக்கக்கூடிய நோக்கம் என்ன என்று கேட்ட பொழுது அந்த யூதர்கள் சொல்கிறார்கள், இந்நாளில் தான் எங்களுக்கு அனுப்பப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு மிகவும் தொல்லையாக இருந்த இந்த ஃபிரௌன், அந்த ஃபிரௌனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடலில் மூழ்கடித்தான். எனவே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமாகவும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் காப்பாற்றினானே, இப்படிப்பட்ட விஷயங்கள் அனைத்து நாங்கள் நோன்பு வைக்கிறோம் என்று சொல்லி இவர் நோன்பு வைக்கக்கூடிய சம்பவத்தை ரசூலுல்லாஹ் அவர்கள் கேட்கிறார்கள். ஹதீஸில் பதிவாகிறது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லதாக இதெல்லாம் வரலாறு ரீதியாக தனித்தனியாக இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் இந்த ஃபிரௌன் இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் மூழ்கடிக்கப்பட்டானே, இந்த ஃபிரௌனுடைய மூழ்கடித்தலும் ஃபிரௌனுடைய மரணத்திலிருந்தும் எடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு படிப்பினை இருக்கிறது. ஃபிரௌன் இருக்கிறானே, மோசமான ஒரு மன்னர். அவன் செய்யக்கூடிய உச்சகட்டமான ஒரு கொடுமைத்தனம் என்னவென்று சொன்னால், தாய் தந்தர் கண்ணுக்கு முன்னாலே பச்சிளம் பிள்ளைகளை கொலை செய்யக்கூடிய நபராக இருந்தான். இறக்கமற்ற ஒரு முட்டாளாக இருந்தான். இப்படிப்பட்டவன் ஃபிரௌன். இப்படி இருக்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூழ்கடிக்கிறான். கடலில் மூழ்கடிக்கும் பொழுது அல்லாஹ் எப்படி பேசுகிறான் என்று சொன்னால், அதாவது அந்த ஃபிரௌனும் அவனுடைய படையும் கடலில் வந்து நிற்கும் பொழுது அவர்களை அலைகள் மூடிவிட்டது. மூழ்கிவிட்ட பிறகு ஃபிரௌன் சொல்லுகிறான், எப்படி கடல் அலைகள் அவனை வந்து மூடிவிட்ட பிறகு ஒரு பக்கம் பார்க்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாமும் பனி இஸ்ராயீலும் கடந்து விட்டார்கள். நடுவில் இவன் மாட்டிக்கொண்ட பிறகு அலைகள் இவனையும் இவனோட கூட்டத்தையும் பிடித்து விட்ட பிறகு தப்பிக்க முடியாது என்ற சூழ்நிலை வந்த பிறகு அவன் சொல்லுகிறான், ஆமன்து பிஹி அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயீல் வ அன மினல் முஸ்லிமீன். அவன் சொல்லுகிறான், அதாவது அலைகள் அவனை மூடிய பிறகு பனி இஸ்ராயலுடைய நபர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யாரை மீது ஈமான் கொண்டார்களோ நானும் அந்த நபர் மீது ஈமான் கொள்கிறேன். அதாவது நான் அல்லாஹ்வை நம்புகிறேன், அல்லாஹ்வை மீது ஈமான் கொள்கிறேன். இப்படிக்கும் சொல்வதற்கு அவனுக்கு பாக்கியம் கிடைக்கல. அவன் வளைத்து பேசுகிறான். எப்படி பனி இஸ்ராயல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யாரை மீது ஈமான் கொண்டார்களோ இப்பொழுது அவரை மீது நான் ஈமான் கொண்டு விடுகிறேன். வான மினல் முஸ்லிமீன், நான் கட்டுப்படுகிறேன் என்று சொல்லி அவன் பேசுகிறான்.
அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த வார்த்தையை குபுல் செய்யவில்லை. அல்லாஹ் என்ன செய்யவில்லை? இந்த வார்த்தையை குபுல் செய்யவில்லை. சில தஃசீரில் பார்க்கிறோம், அவனுடைய வாயில் களிமண் வந்து விழுந்தது, இந்த வாசகம் கூட முழுமையாக முடிக்க முடியாத அளவுக்கு இருந்தது. எனவே அவனுடைய கலிமா என்பது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இந்த கலிமாவை அந்த சம்பவம் நடப்பதற்கு முன்னால் அவன் படித்திருந்தால் அவன் ஒரு முஃமின், மூசா அலைஹிஸ்ஸலாம் மீது ஈமான் கொண்டு ஒரு முஃமின் கட்டுப்பட்ட ஒரு நபராக இருந்திருப்பான். ஆனால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த சம்பவத்தில், எந்த சம்பவத்தில் அவனுடைய மரணத்தை கண்ணால் பார்த்தானோ அந்த இடத்தை அவன் சொல்லக்கூடிய கலிமாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. நரகவாசியில் ஒருவனாக ஆக்கி கொண்டான். குர்ஆனில் இன்னொரு பகுதியில் சொன்னான், அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான், மறுமை நாள் வரை ஃபிரௌனும் அவனுடைய கூட்டத்தாரும் ஒவ்வொரு காலை பொழுதும் மாலை பொழுதும் நரக நெருப்பில் காட்டப்படுகிறார்கள். இது மறுமை நாள் வரை அவருடைய பர்சகுடைய வாழ்க்கையில் நடக்கும். அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். இப்படி நிரந்தர நரகவாசியாக ஃபிரௌன் ஆகினான். அன்பிற்குரிய சகோதரன், கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? தௌபா, பாவ மன்னிப்பு, அல்லாஹ்விடத்தில் திரும்பக்கூடிய இந்த விஷயம் இருக்கிறது. எதுவரை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான்னு தெரியுமா? எதுவரை மலக்குமார்களை கண்ணால் பார்க்கிறோமோ அதுவரைதான். மலக்குமார்களை கண்ணால் பார்க்கக்கூடிய அந்த நிமிடம் வரைதான், அந்த நொடி வரைதான். மலக்கு உயிரை வாங்கக்கூடிய அந்த மலக்கு கண்ணுக்கு தென்பட்டு விட்டார் என்று சொன்னால், கண்ணுக்கு முன்னால் வந்து அந்த மலக்கும் அவருடைய சபையும் உங்களுடைய உயிரை வாங்கக்கூடிய அந்த நிமிடம் வரும் பொழுது அவர் ஆஜராகுவார்களே, இந்த ஆஜராகக்கூடிய நம்மை சூழக்கூடிய அந்த நிமிடம் வரைதான் அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்வான். ஒருவேளை நம்முடைய கண்ணுக்கு மலக்கு தெரிந்து விட்டார்கள், அவருடைய சபைகள் தெளிவாக தெரிகிறது என்று சொன்னால், அதற்கு பிறகு எவ்வளவு உண்மையான தௌபா செய்தாலும் அல்லாஹ் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான், ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதில் தான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வைத்திருக்கிறான். இதனால் தான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மரணத்துடைய அந்த நேரத்தை மறைத்து வைத்திருக்கான். யார் எப்பொழுது மரணிப்பார்கள், யார் எப்பொழுது மலக்கை சந்திப்பார்கள் யாருக்கும் தெரியாது. முதிய வயதா இருக்கட்டும், சிறிய வயதா இருக்கட்டும், காலையா இருக்கட்டும், மாலையா இருக்கட்டும், யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கான். இந்த மறைக்கூடிய ஹிக்மத் என்ன தெரியுமா? தினமும் தௌபா செய்யுங்கள், தினமும் பாவ மன்னிப்புகள், தினமும் பாவத்தின் தப்பித்திருங்கள். ஏன் எப்பொழுது மலக்குமார்கள் வருவா என்று தெரியாது. திடீர்னு மலக்குமார் வந்து நின்று வருவார்கள் உயிரை வாங்குவதற்காக. அந்த இடத்தில் உண்மையான தௌபா தான் செய்வான் மனிதன். காபிராக இருக்கட்டும், முஸ்லிமாக இருக்கட்டும், மலக்கை பார்த்து விடான்னு சொன்னால் 100% உண்மையான தௌபா தான் இருக்கும். ஆனால் மலக்கை பார்த்து விட்ட பிறகு அல்லாஹ் ரப்பல் தௌபாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஃபிரௌனுக்கு எப்படி ஏற்றுக்கொள்ளவில்லையோ. அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு படிப்பினை, ஃபிரௌனுடைய இந்த முஹர்ரம் மாதத்தில் மூழ்கடித்து மரணிக்கப்பட்ட இந்த ஃபிரௌனுடைய மரணத்திலிருந்து எடுக்கக்கூடிய மிகப்பெரிய படிப்பினை தெரியுமா? அல்லாஹ் இடத்தில் திரும்ப வேண்டும், இன்றே திரும்ப வேண்டும். எந்த பாவத்தை தினந்தோறும் செய்து கொண்டிருக்கிறோமோ, எந்த பாவத்தை பாவம் என்று தெரிந்தும் அலட்சியமா இருக்கிறோமோ, இருந்து மீளவே முடியாது என்று சொல்லி நாமே ஒரு கற்பனையில், சமாளிக்கக்கூடிய கற்பனையில் இருப்போமோ, அந்த பாவங்களா வெளிவந்து அல்லாஹ் பக்கம் திரும்பக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாளை ஒரு நாள் வரும், மலக்குமார்கள் நம்முடைய தலைமாட்டுக்கும் பக்கத்தில் அவர்கள் மஜ்லிஸாக அமர்ந்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், உக்கிலபிஹிம், அவர்களுக்கு என்று ஏவப்பட்ட மலக்குல் மௌத் ஒரு குச்சியை எடுத்து தடி எடுத்து வருவார்கள், உயிரை பிறந்து வருவார்கள். இந்த நபர் கதறுவார் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்கிறார்கள், மலக்குமார்களை கண்ணில் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய கண்கள் பெறலும், கண்கள் பெறலும் என்று சொன்னால் எல்லா திசையும் பார்ப்போம், ஆனால் வெளிப்படையாக நம்முடைய கண்கள் பெறாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுடைய கைகள் மேலே கீழே ஆடும், ஆனால் வெளிப்படையாக பார்க்கும் பொழுது எந்த நபருக்கும் காட்சி அளிக்காது. இப்படி நீங்கள் துடித்துக் கொண்டிருப்பீர்கள். அந்த மலக்கு ஒருவார் வந்து அவருடைய வேலையை செய்து கொண்டு சென்று கொண்டிருப்பார். எந்த அவகாசமும் கொடுக்கப்படாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே நம்முடைய மரணம் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் பக்கம் திரும்பக்கூடிய எல்லா விதமான முயற்சி இருக்க வேண்டும். இது ஃபிரௌனுடைய இந்த மரணத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு படிப்பினை. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதே போன்று பார்க்கிறோம் இந்த முஹர்ரமுடைய மாதத்துடைய சிறப்புகளை பற்றி பார்க்கும் பொழுது, முஹர்ரம் அதோடைய இடத்தை வைத்துடைய இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு என்று சொன்னால், ஹிஜ்ரி கேலண்டர், இஸ்லாமிய கேலண்டர் என்று சொல்லி எதை நாம் எண்ணி வைத்திருக்கோம், 1400 வருடங்களை கழித்து வந்திருக்கிறோம். இந்த வருடத்துடைய இந்த எண்ணிக்கை என்பது எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஆரம்பிக்கப்படவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஹிஜ்ரி 1, ஹிஜ்ரி 2 என்று சொல்லி ரசூலுல்லாஹ் எண்ணவில்லை. மாறாக இந்த ஹிஜ்ரி வருடம் இருக்கிறது, இது எண்ணப்பட்டதும் துவங்கப்பட்டதும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்துடைய 2வது ஆட்சியாளர். அவர்களுடைய காலத்தில் என்ன செய்யப்படுகிறது, ஹிஜ்ரி 1, 2 என்று சொல்லி இந்த வருடத்துடைய கணக்கு என்பது ஆரம்பிக்கப்படுகிறது. நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், வருடத்துடைய கணக்கு என்பது உமர் பின் கத்தாபுடைய காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. மாதத்துடைய எண்ணிக்கை என்பது அல்லாஹ் எப்போ வைத்திருக்கிறான், மனித சமுதாயம் படைக்கப்படுவதற்கு முன்னால் மாதத்துடைய எண்ணிக்கை வைத்திருக்கிறான். ஆனால் இந்த 12 மாதங்களும் அதை தொகுத்து அதை சரியான விதத்தில் வைத்து ஹிஜ்ரி 1, 2, 3 என்று சொல்லி எண்ணிக்கை அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்டது உமர் பின் கத்தாபுடைய காலகட்டத்தில்.
இது ஏன்? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்பட வேண்டும், ஹதீஸ்கள் முழுமையாக எல்லா நம்முடைய கவனத்தில் வர வேண்டும், அது சரியாக துவக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக உமர் பின் கத்தாப் அவர்கள் சில மூத்த சஹாபாக்குடைய ஆலோசனை அடிப்படையில் மிக முக்கியமான சஹாபாக்களை அழைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை ஹிஜ்ரி அடிப்படையில் ஒரு வருடம் அடிப்படையில் சரியாக துவக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஆரம்பித்த ஒரு விஷயம் தான் ஹிஜ்ரி 1, 2, 3 என்று சொல்லி இதுவரை சுப்ஹானல்லாஹ் அதோட மிகப்பெரிய ஒரு நன்மையாக 1400 இடத்தை கடந்திருக்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இப்பொழுதும் உமர் பின் கத்தாப் அவர்கள் தன்னுடைய ஆட்சியில் சில வருடங்கள் கழித்து மூத்த சஹாபாக்களை கூட்டுகிறார்கள். கூட்டிய பிறகு இந்த ஹிஜ்ரியுடைய வருடம் இருக்கிறது, இந்த ஹிஜ்ரியுடைய வருடத்தை எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? ஹிஜ்ரி 1ல இருந்து ஆரம்பிக்க வேண்டும் கணக்கை, எந்த இடத்திலிருந்து ஹிஜ்ரி 1 ஆரம்பிக்கலாம்? சில சஹாபாக்கள் சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வருடத்தில் பிறந்தார்களோ அது ஹிஜ்ரி 1 என்று ஆரம்பிக்கலாம், ஆரம்பித்த பிறகு அதிலிருந்து கணக்கை ஆரம்பித்து வைக்கலாம் என்று சொல்லி ஒரு சஹாபி சொல்கிறார்கள். இன்னொரு சஹாபி சொல்கிறார்கள் அப்படி வேண்டாம், ரசூலுல்லாஹ் 40 வயசில் நபி ஆனார்களே, இந்த 40 வயசில் நபியான அந்த வருடத்தை முன் வைத்து அது ஹிஜ்ரி 1 என்று சொல்லி கணக்கெடுக்கலாம், அது வந்து இஸ்லாமிய காலம் தொடரும் ஒரு சஹாபி சொல்கிறார்கள். ஆக மொத்தம் உமர் பின் கத்தாப் தன்னுடைய கருத்தை வைக்கிறார்கள். அது என்ன கருத்து? எந்த வருடம் மக்காவிலிருந்து மதீனா ஹிஜ்ரத் செய்தோமோ, மக்காவிலிருந்து மதீனா ஹிஜ்ரத் செய்தோமோ, இந்த ஹிஜ்ரத் செய்யக்கூடிய இந்த வருடம் இருக்கிறது, இந்த வருடம் அதாவது ஜில்ஹிஜ்ஜா மாதத்தில் ஹிஜ்ரத் நடந்தது, முஹர்ரமுடைய மாதத்தில் ரசூலுல்லாஹ் உள்ளே நுழைகிறார்கள். எனவே எந்நாளில் ஹிஜ்ரத் செய்யப்பட்டதோ இந்த ஹிஜ்ரத்தை மையமாக வைத்து நாம் அந்த நாட்களிலிருந்து அந்த வருடத்தை துவங்கலாம் என்று சொல்லி இந்த இஸ்லாமிய கேலண்டருடைய அந்த ஆரம்பம் என்பது எப்பொழுது சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செய்தார்களோ அங்கிருந்து தொடங்கப்படுகிறது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உமர் பின் கத்தாப் அவர்கள் இந்த செய்தியை சொல்கிறார்கள், அனைத்து சஹாபாக்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். ஒப்புக்கொண்ட பிறகு அங்கிருந்து துவங்கப்படுகிறது. எப்பொழுது ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செய்து சென்றார்களோ அந்த வருடம் ஹிஜ்ரி 1 என்று கணக்கெடுக்கப்பட்டது. கணக்கெடுக்கப்பட்ட இன்று வரை அதோட தொடர் என்பது இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை வரை பாதுகாப்பான். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களை பற்றி ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய சமுதாயத்தில் சில நபர்கள் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இதற்கு முன்னால் இருந்த சமுதாயத்தில் சில நபர்கள் இருந்தார்கள். அந்த நபர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இல்ஹாம், அந்த நபர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உள்ளத்தில் சில செய்திகளை போடுவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா நபருக்கும் உள்ளத்தில் செய்தியை போட மாட்டான். நபிமார்கள் நேரடி இறை செய்தி வரும். சில நபர்கள், சில சாலிஹான நபர்கள் இப்படி இருப்பார்கள், அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் என்ன போடுவான்? செய்திகளை போடுவான். இந்த உள்ளத்தில் போடக்கூடிய செய்தி உறுதியான செய்தியாக இருக்கும். அந்த செய்திக்கு யாரும் மாறு செய்ய மாட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயை எடுத்துக்கொள்ளுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் ஒரு நபியா? நபி எல்லாம் கிடையாது. எந்த பெண்மையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெண்ணை நபியாக அனுப்புவது கிடையாது. இது அல்லாஹ்வுடைய வழிமுறையும் கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய்க்கு அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅல்ஹம இலா உம்மி மூசா, மூசாவுடைய தாயுடைய உள்ளத்தில் ஒரு உறுதியான பேச்சை நாங்கள் போட்டோம், ஒரு உறுதியான ஸ்டேட்மெண்ட் அந்த பெண்ணுடைய உள்ளத்தில் நாங்கள் போட்டோம். அது என்ன? உங்களுடைய பிள்ளையை கூடையில் வையுங்கள், இந்த கடலில் நீங்க வையுங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருப்பி இன்னொரு நாள் இந்த பிள்ளையை வளர்த்து நபியா உங்களுக்கு அனுப்புவான். இந்த வாக்கியத்தை, இந்த வாக்கை அந்த பெண்ணுடைய உள்ளத்தில் அல்லாஹ் போடுகிறான். எந்த ஒரு மலக்கும் வந்து பேசவில்லை. அந்த பெண்மணி இந்த பிள்ளை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் இந்த உள்ளத்தில் இப்படிப்பட்ட விஷயத்தை போட்ட பிறகு அந்த அல்லாஹ் போடக்கூடிய அந்த செய்தி என்பது மிக உறுதியாக இருக்கும். சாதாரண எண்ணம் போன்று இருக்காது, மிகவும் உறுதியாக இருக்கும். அந்த பெண்மணி அந்த எண்ணத்தை நம்பினார்கள், கூடையில் பிள்ளையை வைத்தார்கள், பிறருடைய மாளிகை போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்தார்கள். இது வரலாறு. இப்படி முந்தைய சமுதாயத்தில் சில சாலிஹான நபர்கள் பிடிப்பார்கள். அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில தேவைக்கு ஏற்ப உறுதியான சில எண்ணங்களை போடுவான். அந்த எண்ணத்தை யாராலும் தகர்க்க இருக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவேளை என்னுடைய சமுதாயத்தில், என்னுடைய உம்மத்தில் இப்படிப்பட்ட ஒரு நபர் இருப்பதாக இருந்தால் கண்டிப்பாக உமர் பின் கத்தாபாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு நபர் இருப்பதாக இருந்தால், அப்படி இருப்பது மிகவும் குறைவு, ஒருவேளை இருப்பதாக இருந்தால் உமர் பின் கத்தாபாக இருப்பார்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இது ஒரு செய்தி. என்ன அர்த்தம்? உமருடைய உள்ளத்தில், உமர் ரலியல்லாஹு அவருடைய உள்ளத்தில் சில எண்ணங்கள் இப்படி வரும், அல்லாஹ் ரப்பல் போடுவான், மிக உறுதியாக இருக்கும். அது அல்லாஹ்வே நேரடியாக போடக்கூடிய ஒரு விஷயம். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். இன்னொரு ஹதீஸ் நமக்கு எல்லாம் தெரிந்தது, லவ் கான நபிய்யம் மின் பாதி லகான உமர், எனக்கு பின்னால் ஒரு நபி வருவதாக இருந்தால், நபி கிடையாது, இறுதி நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருவேளை வருவதாக அல்லாஹ் தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் உமர் பின் கத்தாப் இருப்பார் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஏன்? உமர் பின் கத்தாபோட ஹிக்மத், அவருடைய அறிவு, அவருடைய ஞானம், அவருடைய கல்வி பறந்து விருந்தது. அந்த அடிப்படையில் உமர் பின் கத்தாப் அவர்கள் தேர்ந்தெடுத்த ஒரு விஷயம் என்ன? எந்த ஆண்டு ரசூலுல்லாஹும் சஹாபாக்களும் ஹிஜ்ரத் செய்து சென்றார்களோ அந்த ஆண்டு ஹிஜ்ரி 1 என்று கணக்கெடுப்போம், அங்கிருந்து இஸ்லாமிய காலம் தொடர வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லக்கூடிய அந்த ஃபத்வாவை நாம் பார்க்கும். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உமர் பின் கத்தாப் இந்த உலகத்திற்கு உணர்த்தக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு முஹர்ரம் உங்களிடத்தில் வரும், ஒவ்வொரு புது ஆண்டு பிறகும், புது ஆண்டு பிறக்கும் பொழுது செலிப்ரேஷன் பண்ண வேண்டுமா? கிடையாது. புது ஆண்டு உங்களிடத்தில் பெறுகிறதா? ஹிஜ்ரி கேலண்டர் திருப்பி ஆரம்பிக்கப்படுகிறதா? அந்த இடத்தில் ரசூலுல்லாஹும் சஹாபாக்கும் செய்த ஹிஜ்ரத்தை ஞாபகம் வைங்கள்.
ரசூலுல்லாஹ்வும் சஹாபாக்கள் செய்யக்கூடிய ஹிஜ்ரத்தை நீங்கள் ஞாபகம் வையுங்கள். இப்படி நீங்கள் அந்த ஹிஜ்ரத்தை நினைவு கூற வேண்டும் என்ற செய்தி என்பது உலகத்தில் எல்லா முஸ்லிம்கள் கியாமத் வரை வரக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் எல்லோரும் இந்த ஹிஜ்ரத்தை ஞாபகம் வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஹிஜ்ரத்தை முன்வைத்து இஸ்லாமிய கேலண்டர் அமைக்கப்பட்டது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஹிஜ்ரத்தை ஒரு வழியில் சொல்ல முடியாது, ஒரு ஜும்மாவிலும் விளக்க முடியாது. மிக பரந்த ஒரு பயணம் ஹிஜ்ரத். சாதாரணமாக தெரியாத, அடையாளம் இல்லாத அந்நியர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் நீங்கள் போய் குடியேற வேண்டும், அங்கே வாழ வேண்டும், அங்கே இஸ்லாத்தை பரப்ப வேண்டும் என்று சொல்லி மார்க்கத்திற்காக மட்டும் அல்லாஹ்வுக்காக இஹ்லாசுடன் ஒரு இடத்திலிருந்து தெரியாது இன்னொரு இடத்தில் போவது, இதற்கு பேர் தான் ஹிஜ்ரத். புலம் பெயர்வது என்று சொல்வார்கள், மைக்ரேஷன் என்று சொல்வார்கள். இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, யாரிடத்தில் தவக்குல் என்று சொல்லக்கூடிய பெரிய இடம் இருக்கிறதோ, சாதாரண இடம்லாம் கிடையாது, சாதாரண நபர்கள் சொன்னாலும் செய்ய மாட்டார்கள், தவக்களுடைய பெரிய இடம் இருக்கிறதோ, அல்லாவே போதும் என்று சொல்லக்கூடிய இடம் யார் இடத்தில் இருக்கிறதோ அவர்களால் மட்டும்தான் ஹிஜ்ரத் செய்ய முடியும். அவர்கள் மட்டும்தான் இறைவன் கட்டளையும் போடுவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போன்ற பெரிய பெரிய மகான் போன்ற இடத்தில் தான் அல்லாஹ் ஹிஜ்ரத் போன்ற மிகப்பெரிய விஷயத்தை சொல்லுவான். அந்த ஹிஜ்ரத் ரசூலுல்லாஹ்வும் செய்தார்கள், சஹாபாக்களும் செய்தார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வல்லதீன தபவ்வஉ தாருல் ஆகிரா. அல்லாஹ் சொல்கிறான், எவர்கள் எல்லாம் மக்காவிலிருந்து மதீனாவில் குடிபெயர்ந்தார்களோ, மதீனாவில் யாரெல்லாம் அவர்களை வெல்கம் பண்ணினார்களோ, அவர்களை வரவேற்றார்களோ, யார் முஹாஜிர்கள் அன்சார்கள், இவர்கள் இரண்டு கூட்டத்தையும் அல்லாஹ் புரிந்து கொண்டான். ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான். இப்படிப்பட்ட சிறப்பான ஒரு நன்மைக்காக அல்லாஹ்வும் அவர்களை புரிந்து கொண்டான், சஹாபாக்களும் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள். அஅத்தலஹும் ஜன்னah, அல்லாஹ் அவர்களுக்காக சொர்க்கத்தை நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் 3 அல்லது 4 இடத்தில் பேசுகிறான். இப்படி ஹிஜ்ரத்துடைய மிகப்பெரிய ஒரு விஷயம். ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் ஞாபகம் வைக்க வேண்டும் என்பதற்காக ஹிஜ்ரத் என்று சொல்லக்கூடிய இந்த சம்பவத்தை முன்வைத்து ஹிஜ்ரியுடைய இஸ்லாமிய காலண்டர் அமைக்கப்பட்டது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஹிஜ்ரத் 2 வகைப்படும். ஹிஜ்ரத் 2 வகைப்படும். ஒன்று இருக்கிறது வெளிப்படையாக ஹிஜ்ரத் செய்வது, வெளிப்படையாக உடலுடன் எப்படி சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செய்தார்களோ, ஒரு தீனை இங்கு பேச முடியவில்லை, இன்னொரு இடத்தில் தீனை அமல் செய்கிறோம் என்று சொன்னால் அந்த இடத்தில் நாமும் நம்முடைய குடும்பத்துடன் வெளிப்படையாக ஹிஜ்ரத் செய்வது, இது வெளிப்படையான ஹிஜ்ரத். இன்னொரு ஹிஜ்ரத் இருக்கிறது, அந்த ஹிஜ்ரத் எல்லோரும் செய்யலாம், எல்லா முஃமினும் செய்யலாம், வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. அது இரண்டாவது ஹிஜ்ரத் என்ன? உள்ளத்தான ஹிஜ்ரத், உள்ளத்தில் செய்யப்படக்கூடிய ஹிஜ்ரத். வெளிப்படையான ஹிஜ்ரத் என்பது நாம் ஒரு இடத்தில் இன்னொரு இடத்தில் செல்ல வேண்டுமே, இது பெரிய அவசர கால சூழ்நிலைக்கு மட்டும்தான் செய்ய முடியும். ஆனால் உள்ளத்தால் செய்ய வேண்டிய ஹிஜ்ரத் என்பது எல்லா முஸ்லிமும் செய்யலாம், எல்லா முஸ்லிமும் செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் முஹாஜிர், உண்மையாக ஹிஜ்ரத் செய்யக்கூடிய நபர் யார் என்று சொன்னால் மன் ஹாஜர நஃப்ஸஹு இலா மா நஹா அன்ஹு. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், உண்மையான முஹாஜிர் யார் என்று சொன்னால் யார் தன்னுடைய உள்ளத்தால் ஹிஜ்ரத் செய்கிறார்கள், தன்னுடைய உள்ளத்தால் யார் ஹிஜ்ரத் செய்கிறாரோ இவர் உண்மையான முஹாஜிர் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். என்ன அர்த்தம்? உள்ளம் விரும்பும் வட்டி சாப்பிடுவதற்காக செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. உள்ளம் விரும்பும் விபச்சாரம் செய்யலாம் என்று சொல்லி செய்யக்கூடாது. உள்ளம் விரும்பும் பொய் புறம் பேசலாம் என்று சொல்லி செய்யக்கூடாது. உள்ளம் விரும்பும் கோல் மூட்டலாம் என்று சொல்லி செய்யக்கூடாது. உள்ளம் விரும்பும் ஃபஜர் தொழாமல் தூங்கலாம் என்று சொல்லி செய்யக்கூடாது. உள்ளம் விரும்பும் சோம்பேறித்தனமாக தீனை தட்டி கழிக்கலாம் என்று சொல்லும் செய்யக்கூடாது. உள்ளம் விரும்பும் ஈகோவால் என்னுடைய குடும்பத்தை நடத்துவேன் நான் தான் என்ற சர்வாதிகாரம் இருக்கும், செய்யக்கூடாது. இதுவெல்லாம் உள்ளம் சொல்லிக்கொண்டே இருக்கும், செய்யக்கூடாது. இப்படி உள்ளத்தால் ஒரு பாவத்திலிருந்து வெளிவந்து இன்னொரு நன்மையின் பக்கமாக போகிறோமே, இதுதான் உண்மையான ஹிஜ்ரத், இதுதான் எல்லா முஸ்லிம் செய்யக்கூடிய ஹிஜ்ரத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உள்ளம் பல பாவங்களை தூண்டிக் கொண்டே இருக்கும், அந்த பாவங்களை விட்டு அல்லாஹ் பக்கமாக திரும்பக்கூடிய இந்த விஷயம் இருக்கிறது, இது உண்மையான ஹிஜ்ரத், இதை எல்லா முஸ்லிமும் செய்ய வேண்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த செய்தியை நாம் பார்க்கும். எனவே அல் முஹாஜிர் மன் ஹாஜர் நஃப்ஸஹு இலா மா நஹா அன்ஹு, ஒரு முஹாஜிரின் உண்மையான முஹாஜிர் யார் என்று சொன்னால் உள்ளத்தால் இருக்கக்கூடிய பாவத்தை தாண்டி அல்லாஹ் பக்கமாக திரும்பக்கூடிய விஷயம் தான் உண்மையான முஹாஜிரோட தன்மை என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த செய்தியை பார்க்கும். எனவே நம்ம மீது கடமையாக இருக்கிறது உள்ளத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை அடக்கி, உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்களை அடக்கி அல்லாஹ் பக்கமாக திரும்பக்கூடிய என்ன செயல்களாம் இருக்கிறதோ, என்ன விதமான அமல்களாம் இருக்கிறதோ அதுவெல்லாம் இந்த மாதத்தில் அதிகரிக்க வேண்டிய மிகப்பெரிய தேவையாக இருக்கிறது. முஹர்ரமுடைய மாதம், கண்ணியமிக்க மகிமையுள்ள மாதம். இந்த மாதத்தில் நாம் இருக்க வேண்டும், இந்த மாதத்தில் ஹயாத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் நம்மை விரும்பி இருக்கான்னு சொன்னால் இந்த மாதத்தில் பாவத்திலிருந்து தூரமாகி அல்லாஹ் பக்கமாக அதிகமாக திரும்பக்கூடிய, அதிகமாக நஃபிலான இபாதத் செய்யக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த முஹர்ரமுடைய சிறப்பை, எல்லா விதமான சிறப்பையும் அடைய முடியும் என்பதையும் மார்க்க நமக்கு சொல்லித் தருகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வபிஹி நஸ்தாயின் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, முதலாவது ஹுத்பாவில் முஹர்ரம் மாதத்துடைய சிறப்புகளை பற்றி நாம் பார்த்து வந்தோம். அந்த முஹர்ரம் மாதத்துடைய சிறப்புகளில் ஒரு சிறப்பு தான்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஃஸலு ஸியாம், நோன்புகளில் சிறந்த நோன்பு பாத ரமதான், ரமதானுக்கு பிறகாக. நோன்புகளில் சிறந்த நோன்பு, கடமையான நோன்பு ரமதான நோன்பு. அந்த ரமதானுடைய நோன்புக்கு பிறகாக சிறப்பான ஒரு நோன்பு இருக்கு என்று சொன்னால் அது ஷஹருல்லாஹில் முஹர்ரம், முஹர்ரமுடைய மாதத்தில் வைக்கக்கூடிய இந்த நோன்பு என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த செய்தியை பார்க்கும். அதாவது ஒரு நோன்பு இருக்கிறது, அந்த நோன்பு ரமதான் நோன்புக்கு பிறகாகவும் சிறந்த ஒரு நோன்பு, அல்லாஹ்விடத்தில் நிறைய நன்மை பெற்று தருகிறது என்று சொன்னால் இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் வைக்கக்கூடிய நோன்பு என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். இதற்கு அர்த்தம், ஒரு நபர் முஹர்ரமுடைய மாதத்தில் அதிகமான நஃபிலான நோன்பு வைக்கிறார், அதிகமான அதாவது 13, 14, 15 பிறை, இந்த பிறையில் வைக்கிறார், திங்கள் வியாழன் வைக்கிறார், நஃபிலான் அதிகமான நோன்பு வைக்கிறார் என்று சொன்னால் இந்த நோன்பும் அர்த்தம் எடுக்கலாம். ஆனால் இதைவிட சிறந்த விளக்கம் நாம் ஹதீஸிலே பார்க்கும். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அஃஸலு ஸியாம், இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் வைக்கக்கூடிய சிறந்த நோன்பு. சிறந்த நோன்பு சொன்னால் முஹர்ரமுடைய மாதம், முஹர்ரமுடைய மாதத்திலே சிறந்த நோன்பு என்று சொன்னால் சியாம் யௌம ஆஷூரா, ஆஷூராவுடைய நோன்பு வைப்பதுதான் இந்த மாதத்துடைய சிறந்த நோன்பு என்று சொல்லி ஆஷூரா என்று சொல்லக்கூடிய ஒரு நஃபிலான ஒரு நோன்பை ரசூலுல்லாஹ் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஆஷூராவுடைய நோன்புடைய இந்த வரலாறும் சட்டமும் மிக சுருக்கமான அழகிய ஒரு விஷயத்தை கொண்டது. அரபியில் அஷர் என்று சொன்னால் 10க்கு சொல்வார்கள், அஷர் 10க்கு சொல்வார்கள். ஆஷூரா என்று சொன்னால் 10வது சொல்வார்கள், 10வது நாள், 10வது இடம், இதற்கு ஆஷூரா என்று சொல்வார்கள். எனவே முஹர்ரமுடைய 10வது பிறைக்கு ஆஷூரா என்று சொல்லப்படுகிறது. சௌம யௌம ஆஷூரா என்று சொன்னால் 10வது நாளுடைய நோன்பு என்று சொல்லி மொழிபெயர்க்கப்படும். இந்த நோன்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை அடிப்படையில் பார்க்கும் பொழுது, ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால் ரசூலுல்லாஹ் அவர்கள் மக்காவிலேயே, ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால் மக்காவில் இருக்கும் பொழுதே ரசூலுல்லாஹ் இந்த நோன்பை வைத்துக் கொண்டுதான் இருந்தார்கள். எந்த ஒரு கடமை என்ற நியத்து கிடையாது, ரசூலுல்லாஹ் அவர்கள் வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஏன் என்று சொன்னால் ஜாஹிலியா மக்களுடைய பழங்கால விஷயத்தில் ஒரு விஷயம், ஆஷூராவுடைய நோன்பு முஹர்ரமுடைய 10வது ஒரு நாள் நோன்பு, அந்த 10வது பிறை ஒரு நாள் நோன்பு ஜாஹிலியா மக்கள் வைப்பார்கள். அது ஏன் என்று சொன்னால் இந்த ஜாஹிலியா மக்கள், மக்கத்து வாசிகள் மதீனா பக்கம் ஷாம் பக்கம்லாம் வியாபாரத்துக்கு போவார்கள். வியாபாரத்துக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய யூதர்களுடைய பழக்கமாகிறது. யூதர்கள் பழக்கமாகும் போது யூதர்கள் மூலமாக சில இப்படிப்பட்ட இபாதத் ரீதியான சில விஷயங்கள் ஒட்டும் பொழுது ஜாஹிலியா மக்களுக்கு முஹர்ரமுடைய 10வது நாள் நோன்பு வைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சிந்தனை பல வருடம் முன்னால் பிறக்கிறது. அந்த ஜாஹிலியா மக்கள் செய்து கொண்டிருக்கார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல வருடமாக இந்த நோன்பு வைத்துக் கொண்டிருக்கார்கள். மார்க்கும் அதை அனுமதித்தது. அதற்கு பின்னால் அதற்கு அடுத்த கட்டமாக பார்க்கிறோம், ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செய்தார்கள். எப்பொழுது ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு ரசூலுல்லாஹ் சென்றார்களோ, மதீனாவிற்கு ரசூலுல்லாஹ் அவர்கள் சென்ற பிறகு இந்த முஹர்ரமுடைய 10வது நோன்பு இருக்கிறது, இந்த 10வது நோன்பை ரசூலுல்லாஹ் அவர்கள் மீது ஃபர்தாக்கப்பட்டது, கடமையாக்கப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா முஸ்லிமான ஆண் பெண், வயதுக்கு முதிர்த்து வந்த முஸ்லிமான ஆண் பெண் எல்லோரும் கட்டாயமா வைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டம் வந்தது. சரியாக ஒரு வருடம், அதாவது ஒரு வருடத்தில் இருக்கக்கூடிய முஹர்ரமுடைய 10வது பிறை அனைத்து சஹாபாக்களும், முஹாஜிர் அன்சார்கள் எல்லோரும் இந்த நோன்பு வைத்தார்கள், கட்டாய கடமையாக இருக்கும் பொழுது. ஹிஜ்ரத்துடைய 2வது வருடம், ஹிஜ்ரி 2வது வருடம் ரமதான் நோன்பு கடமையாகிறது. ஒரு மாதம் முழுவதும் நோன்பு வைக்க வேண்டும் என்று சொல்லி கடமையான பிறகு, எப்போது ரமதான் நோன்பு கடமையாயிற்றோ அதற்கு பின்னால் ஆஷூராவுடைய நோன்பு கடமை கிடையாது என்று சொல்லி ரசூலுல்லாஹ் அவர்கள் இறை செய்தி சஹாபாக்களிடம் சொல்கிறார்கள். அதாவது முதலில் கடமையானது ஆஷூராவுடைய நோன்பு தான், ரமதான் கிடையாது. அதற்கு அடுத்த வருடம் தான் ரமதானுடைய நோன்பு ஒரு மாதம் முழுவதும் கடமையாயிருது. இது கட்டாய கடமை வைக்க வேண்டும் என்று சொன்ன பிறகு ஆஷூராவுடைய நோன்பு விரும்பியவர் வைக்கலாம், ஆனால் வைத்தால் சிறந்தது என்று சொல்லி ரசூலுல்லாஹ் அவர்கள் கட்டாய கடமை கிடையாது என்று சொல்லி மக்களுக்கு விளக்கினார்கள். அதிலிருந்து பார்க்கும் கிட்டத்தட்ட 9 வருடங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷூராவுடைய நோன்பு வைக்கிறார்கள். அந்த இடங்களில் நாம் பார்க்கிறார்கள், மதீனாவில் இருப்பவர்கள் யூதர்கள், யூதரிடத்தில் ஆஷூராவுடைய நோன்பை பற்றி கேட்டும் பொழுது அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறும் பேசுகிறார்கள். பேசும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், நஹ்னு அஹக்கு பி மூசா அலைஹிஸ்ஸலாம், உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு நெருக்கமாக இருப்பவர்கள் நாங்கள் தான் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். எந்த அடிப்படையில்? தீன் அடிப்படையில், மார்க்கம் அடிப்படையில், இறை செய்தி அடிப்படையில் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு நீங்கள் தூரமானவர்கள், நீங்கள் இணை ஷிர்க் செய்து விட்டீர்கள், ஆனால் நாங்கள் நெருக்கமானவர்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். எனவே இந்த 10வது முஹர்ரமுடைய 10வது நாள் ஆஷூராவுடைய நோன்பை நீங்கள் அதிகமானவர்கள் பிடியுங்கள், இதில் ஒரு வலுக்கட்டாயமான சுன்னாவாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் அவர்கள் இன்னும் சஹாபாக்களுக்கு இதை பற்றி அதிகமான போதனை செய்கிறார்கள். கடைசியாக இந்த முஹர்ரமுடைய 10வது தினம் இந்த ஆஷூராவுடைய நோன்பு வைப்பது என்பது இது ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு விஷயம் என்பதை ரசூலுல்லாஹ் போதித்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி வருடம், எந்த வருடத்தில் ரசூலுல்லாஹ் மரணித்தார்களோ, ஹிஜ்ரி 11 ரசூலுல்லாஹ் மரணித்தார்கள். ஹிஜ்ரி 11க்கு முன்னால், அதாவது ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு முஹர்ரமுடைய அந்த நோன்பு 10வது நாளுடைய நோன்பை ரசூலுல்லாஹ் அவர்கள் வைக்கிறார்கள். வைத்து முடித்த பின்பு இஃப்தாருக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், வலவு பகீது, நான் அடுத்த வருடம் இருந்தால், நான் அடுத்த வருடம் ஹிஜ்ரி 12 நான் உயிரோடு இருந்தால் நான் 11வது நான் 9வது பிறையும் சேர்த்து வைப்பேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதாவது நான் 10வது பிறையில் இருக்கிறேன்,
அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் என்று சொன்னால் 9வது பிறையும் சேர்த்து வைப்பேன். சட்டம் என்ன 10வது நாள் மட்டும் நோன்பு வைப்பது. ஆனா ரசூலா சொல்கிறாங்க அடுத்த வருடம் இருந்தால் 9வது பிறையும் நான் நோன்பு வைப்பேன் என்று ரசூலா சொல்கிறாங்க. ஆனால் ரசூலா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் முஹர்ரமுடைய 9 நோன்பு வைக்கவில்லை. இருந்தால் வைப்பேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ரசூலாக்கு மௌத்தை கொடுத்துட்டான், ரசூலா வைக்கவில்லை. இதை ஏன் ரசூலா கூடுதலாக சொல்கிறார் என்று சொன்னால், யூதர்கள் இருக்கிறார்கள், யூதர்கள் ஒரே ஒரு நாள் நோன்பு வைப்பார்கள், ஒரே ஒரு நாள் மட்டும் நோன்பு வைப்பார்கள். அது என்ன நாள்? முஹர்ரமுடைய 10வது பிறை. 10வது நாள் மட்டும் 10ஆம் தேதி மட்டும் நோன்பு வைப்பார்கள். மார்க்கம் என்ன சொல்கிறது? எல்லா இபாதத்திலும் எல்லா கலாச்சாரத்திலும் யூதர்கள் கிறிஸ்தவர்களும் நீங்கள் மாறு செய்ய வேண்டும், ஒப்பாக இருந்து விடக்கூடாது. இபாதத்தாக இருக்கலாம், வழிமுறையாக இருக்கலாம், மன்னஜாக இருக்கலாம், எதிலும் ஒத்து போகக்கூடாது, அவருக்கு மாறு செய்ய வேண்டும் என்று சொல்லி மார்க்கம் சொல்கிறது. எனவே நாமும் 10வது பிறை நோன்பு வைத்து அவரும் 10வது பிறை நோன்பு வைத்தார் என்றால் இது ஒப்பாக அமையும். எனவே அவருக்கு மாறு செய்ய வேண்டும் என்பதற்காக 9வது பிறை கூடுதலாக நீங்கள் நோன்பு வைங்க என்று சொல்லி ரசூலார்கள் 2 நாள் நோன்பு வைங்க என்று சொல்லி நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். ஆவத்தும் நமக்கு தெரியக்கூடிய சுருக்கமான விளக்கம் என்று சொன்னால், முஹர்ரமுடைய 10ஆம் தேதி என்பது இது ஆஷுராவுடைய நோன்பு. ஆனால் கூடுதலாக 9வது பிறை ஏன் வைக்கிறோம் என்று சொன்னால், அது யூதர்கள் கிறிஸ்தவர்கள் மாறு செய்யணும் என்பதற்காக கூடுதலாக வைக்கிறோம். ஒருவேளை ஒரு நபருக்கு முஹர்ரமுடைய 9ஆம் தேதி நோன்பு வைக்க முடியவில்லை, அவர் என்ன செய்ய வேண்டும்? 10ஆம் தேதி ஆஷுராவுடைய நோன்பு வைக்கிறாரா? வைத்து முடித்து 11ஆம் தேதி அவர் வைத்து விடுவார், 11ஆம் தேதி சேர்த்து வைத்து விடுவார். ஆனால் எல்லாமே சேர்த்து தான் செய்ய வேண்டும். 1, 9, 10 வைக்க வேண்டும். அப்படி இல்லை சொன்னால் 10, 11 வைக்க வேண்டும். ஆக மொத்தம் ஆஷுராவுடைய நோன்புடைய சிறப்பு ஒரு நாள் தான், 10ஆம் தேதி மட்டும்தான். இந்த கூடுதலான ஒரு நாள் முன்னே பின்ன கூடுதல் ஏன் வைக்கிறோம் என்று சொன்னால், இவருக்கு மாறு செய்ய வேண்டும் என்பதற்காக வைக்கிறோம். எனவே ஆஷுராவுடைய சிறப்பு என்பது ரசூலா சொல்கிறார்கள், ஒரு வருடம் முந்தைய சிறிய பாவங்கள் அனைத்தையும் இந்த நோன்பு என்பது கழித்துவிடும் என்று சொல்லி ரசூலார்கள் இந்த பாவ மன்னிப்பு சம்பந்தமான சப்ஜெக்ட் சொல்கிறார்கள். எனவே இந்த நோன்பு என்பது ஒரு நல்ல சிறப்பான ஒரு ரசூலார்கள் வலியுறுத்தி ஒரு நோன்பாக பார்த்து நாம் மட்டும் இல்லாமல் நம்முடைய குடும்பத்தாருக்கும் இந்த நோன்பை பற்றிய சிறப்புகளை பற்றி பேச வேண்டும். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எதை நாம் கேட்டோமோ அதை சரியான விதத்தில் புரிந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நசீப் செய்வானாக. இபாதல்லாஹ் ரஹிமனி வ ரஹ்மகுமுல்லாஹ். இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ முன்கரி வல் பகி யஈதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். உذ்குருல்லாஹ் யذ்குருக்கும் வதுஉ யஸ்தஜிப் லக்கும் வ லذிக்ருல்லாஹி தஆலா அக்பர். வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.